ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்னென்னா, இப்போ மறுபடியும் வந்துட்டு பேசுகிறதுக்கான வீடியோ இப்போ தாண்டா போட்டிருக்கு. அதுக்குள்ளே நீ மறுபடியும் ஓன் வாய்ஸில் பேசுகிறேன்றது தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோ வந்துட்டு போட்டுருவோன்னே போட்டதும் 1 ஹவர் இருக்கும். அவ்வளோதான், 1 ஹவர் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து 1000 பேர் பார்த்துட்டாங்களா அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு கேட்குறான். என்னடா இது எனக்கே தெரிலடா, 1000 பேர் பார்த்துருக்காங்க, ஒரு லைக் வந்துருக்காதுடா அப்படின்றேன். இல்லைடா 5 பேர் லைக் பண்ணிருக்காங்க, அந்த ஸ்டோரியை வந்துட்டு 5 பேர் லைக் பண்ணாங்களே என்னடா அப்படின்ட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன், டேய் ஏதோ டைப் பண்ணி போட்டிருக்கேன், கதை நல்லா இருந்தா நீயே ஃபாலோ பண்ணிக்கோடுன்னு. அவன் கேட்டதும் என்கிட்ட வந்து சொல்கிறான், மச்சான் ஆல்ரெடி உன்னோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்றான். என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைடா ஸ்டோரி நல்லா இருக்குது, நான் ரீசெண்ட் டேஸில் கூட ஒரு சீரீஸ் போட்டேன், அது நல்லா தான் இருக்குது. ஆனால் இது நியூவாக போட்டிருக்க, அது எண்ட் பண்ணிட்டேன், இது நியூவாக போட்டிருக்கேன், இதுவும் எப்படி கொண்டு போவேன், சீக்கிரமாக வந்துட்டு எண்டு பண்ணுறியா இல்லை எப்படிடா கண்டினியூ பண்ணுவியோ அப்படின்னு கேட்டான். இல்லைடா கண்டினியூ பண்ணுவேன்டா. என்னடா எப்படிடா உனக்கு தோணுது, கண்டினியூ பண்ணணும்னு தோணுதா இல்லை எண்டு பண்ணுறோம் அப்படின்ட்டு கேட்டதுக்கு, இல்லைடா கண்டினியூ பண்ணுறா, நல்லா தான் இருக்குது, ஸ்டோரிஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது, நீ இப்போ கண்டினியூ பண்ணிட்டாரு. அதை விட அதை ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த பண்ணுறான்னா அதை கண்டினியூ பண்ணால் தான் வந்துட்டு அதில் அச்சீவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றான். எனக்கும் வந்துட்டு அந்த ஒரு நேரத்தில் அவன் சொன்ன ஒரு 4 வார்த்தை எனக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, எனக்கும் பூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு ஒரு மாதிரியா. நம்ம ஸ்டோரிக்கான இந்த மாதிரி பேசுகிறான் இவன், நம்ம போட்ட இதுக்கு நம்ம டைப் பண்ணி ஒரு 1 ஹவர் 2 ஹவர் எடுக்குதுன்னா அந்த எஃபர்ட்டுக்கு வந்துட்டு இவன் சொன்ன ஒரு 4 வார்த்தை வந்துட்டு என்னை மோட்டிவேட்டாகவே ஆக்கிடுச்சு. விடக்கூடாது, ஒரு விஷயத்த வந்துட்டு பண்ணுறோன்னா அந்த விஷயத்த வந்துட்டு கண்டினியூவாக தான் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு முழுசாக சொன்னோன்னா, அந்த ஒரு விஷயத்த பார்க்குறதுக்கே ஒரு வந்துட்டு மனசு வேணும். அந்த ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தினைக்கும் பாருங்கள். நீங்கள் கமெண்டில் வந்துட்டு நீங்கள் சொல்லலாம், ஏதாச்சும் குறைந்தா ஏதாச்சும் தப்பாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்லலாம். அது சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோ வந்துட்டு தினைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு மோஸ்ட்லி சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அதுக்கப்புறம் தான் தினைக்கும் போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு ரீசெண்ட் டேஸில் தான் இது சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ரொம்ப நாளாக வந்துட்டு நீடிச்சா வந்துட்டு நான் வந்துட்டு போடாமல் விட்ருக்கேன். ஆனால் வந்துட்டு இப்போ தான் ஸ்டோரிஸ் வந்துட்டு எழுத ஆரம்பிச்சிருக்கேன். இது நல்லா தான் இருக்குது. இது கூட ஒரு அச்சீவ்மெண்ட்டை தான் நான் பார்க்குறேன். ஒரு 1000 பேர் பார்க்குறாங்கன்னு சந்தோஷமாக இருக்குது. தினைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வந்துட்டு சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் தட்டிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம்.